வணக்கம் நண்பர்களே, நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்க உங்கள் எல்லோருக்கும் மிகப்பெரிய நன்றி. நம்மளோட சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 நாட்களாக விசிக திமுக கூட்டணியில் விரிசல் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் பெரிய டிபேட்டாக எல்லா சேனல்கள்லேயும் ஓடிட்டுருக்கு. அந்த விஷயத்துக்கான ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த வீடியோவில் நம்ம கொடுக்க போகிறோம். நம்மளோட சேனலில் இதுதான் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் தவறாமல் உங்களால் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியில் இருந்து விலகுவதற்கு அவர் முதல் படியை எடுத்து வைத்துள்ளார். அவருடைய கோபத்தை காட்டியுள்ளார் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை இங்கே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக திமுக கூட்டணியில் இருந்து விசிக என்றுமே தற்போது உள்ள சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் இருந்து விசிக விலகுவதற்கான வாய்ப்புகளை கொஞ்சம் கூட விசிக கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய கட்சிக்கு கொள்கைகள் இருக்குது. அந்த கொள்கைகளோட முக்கியமான ஒரு கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. இந்த விஷயத்தை அவர் இப்போ சொல்லலை, தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு. அது அவருடைய கட்சியோடைய கொள்கை நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடை அவர் தொடர்ந்து போராடிட்டு இருக்கட்டும். அதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அவருடைய மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, மது ஒழிப்பு மாநாடு நடத்தணும். அந்த மது ஒழிப்பு மாநாட்டில் எல்லாரையும் கலந்துக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய விஷயமும். அதை இன்று நமது தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து அவர் பேசின பிறகு அவர் திமுக சார்பில் இரண்டு பேரை அனுப்பி வைப்பதாக திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரிடம் பேசியிருக்காரு. அனைத்து கட்சியிலிருந்தும் வந்தால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது திருமாவளவன் அவர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. திமுக கட்சியிலிருந்து 2 பேரை கண்டிப்பாக அந்த மாநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இது கூட்டணி கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு சுமூகமான நிலைப்பாடை காட்டுகிறது. ரெண்டாவது ஒரு விஷயம், தெளிவான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மது விலக்கை மது ஒழிக்கவே முடியாது. இந்த மது ஒழிக்கணும் அப்படின்னா நம்ம மத்திய அரசோட ஒரு மிகப்பெரிய கூட்டணி ஆட்சியில் இருந்தோம் அப்படின்னா இந்த மதுவை தமிழ்நாட்டில் ஒழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் 99% இருக்குது. ஏன் நம்மளால் இப்போ ஒழிக்க முடியாது அப்படின்னா, கண்டிப்பாக இதில் பல சங்கடங்கள் இருந்தாலும் ஒரு உண்மையை வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, கண்டிப்பாக மது விற்பனையின் மூலமாக தான் தமிழக அரசு தன்னுடைய ஆட்சியை சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறது என்பதை வெட்ட வெளிச்சமாக சொல்ல முடியும். ஏன்னா வேற நமக்கு மிகப்பெரிய தொகை ஒரு ஒரு இடத்துலேருந்து வருது அப்படின்னா கண்டிப்பாக மது சம்பந்தமான டாஸ்மார்க் மூலிமா தான் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. டாஸ்மார்க் மூலிமா இருக்கிற நிதியை வைத்து தான் தமிழ்நாட்டில் பல விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த டாஸ்மார்க்கை ஒழிக்கணும் அப்படின்னா அதற்கு நமக்கு அந்த டிமாண்ட் ஆகிற நிதியை எங்கேருந்து நம்ம பெற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு புதிய தொழிற்சாலைகள் ஆரம்பித்தா கிடைச்சிரும் அப்படின்வாங்க. இல்லைனா வெளிநாட்டு ஒப்பந்தம் மூலியமாக வெளிநாட்டு தொழிலை கொண்டு தமிழ்நாட்டில் புகுத்தது மூலியமாக முடியும் அப்படின்னு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி எல்லாமே பண்ணால் கூட உங்களால் ஒரே அட்டம்ப்டில் இவ்வளோ கோடியை உங்களால் கொண்டு வரவே முடியாது. ஏன்னா இதில் கிடைக்கக்கூடிய வருமானங்கள் அவ்வளோ இருக்குது. இதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு உள்ளது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தியில் நம்முடைய கூட்டாட்சி முறையில் மத்தியில் ஆட்சி அமையும் பட்சத்தில் தமிழக அரசு கேட்கும் நிதியை கொடுக்கும் மத்திய அரசாக இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் மதுவிலக்கை அமுல்படுத்த முடியும். அப்படி மதுவிலக்கை அமுல்படுத்துவதற்கு ஒரே ஒரு தீர்வு என்றால், மத்தியில் ஆட்சி செய்யும் ஆட்சியுடன் திமுக ஆட்சி ஒரு கூட்டாட்சியாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு தேவையான நிதியை எந்த பாரபட்சமும் இல்லாமல் அவர்கள் கேட்கும் நிதியை கொடுக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் மதுவிலக்கு சாத்தியமாகும். அதுவரை மதுவிலக்கு சாத்தியம் கூறு என்பது மிகவும் வாய்ப்பேச்சளவில் மட்டுமே இருக்கும் மொழிய பெரிய அளவில் செயல்படுத்த முடியாது. வேணா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய கடைகளை குறைக்கலாம். கடைகளை குறைச்சி கடைகளை குறைத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மதுக்கடைகளை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை நம்ம எடுக்கலாம். அந்த விஷயத்தை நம்ம தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேணால் பண்ணலாம். அந்த விஷயத்தை தொடர்ந்து பண்ண முடியும்.
இப்போது போய்கொண்டிருக்கும் இந்த நிகழ்வுகளை பொறுத்தவரை திமுக கூட்டணியில் இருந்து விசிக என்றும் கூட்டணியோடு தொடரும். இந்த கூட்டணியில் விரிசல் என்பதே இல்லை. இது அண்ணா அறிவாலயத்தில் இன்று மு.க. ஸ்டாலின் அவர்களும் விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களும் 2 பேரும் இணைந்து சந்தித்ததன் மூலமாக ஒரு தெளிவு இன்று மக்களுக்கு கிடைத்திருக்கும். கண்டிப்பாக மது விலக்கு மாநாடு கண்டிப்பாக நடைபெறும். அந்த மது ஒழிப்பு மாநாடு கண்டிப்பாக நடைபெறும். அந்த மது ஒழிப்பு மாநாட்டில் திமுக சார்பிலும் மற்றும் இதர கூட்டணிகள் விருப்பம் இருப்பின் அவர்களும் கண்டிப்பாக கலந்து கொள்வார்கள். 2026 அரசியலுக்கும் இந்த மது ஒழிப்பு மாநாட்டிற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பது திருமாவளவன் அவர்களின் கருத்துமாக உள்ளது. இரண்டாவது, தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் கருத்துமாக இது உள்ளது. ஏனென்றால் அவர்களுக்கு அவரோட கொள்கையை வளர்ப்பதில் முக்கிய பங்கு இருக்கும். அதுபோல் திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு தனது கொள்கையாக எடுத்துக்கொண்டு அதை ஒரு மாநாடு போட்டு மது ஒழிப்பை கொண்டு வர வேண்டும், அதற்கு மத்திய அரசு உதவி செய்ய வேண்டும் என்று அவர் போராட இருப்பதாக அவருடைய கருத்தை வெளிப்படையாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் எதிர்க்கட்சியாக இருப்பவர்களும் மற்றவர்களும் எதிர்பார்க்கும் இந்த கூட்டணி குழப்பம் இந்த 2026 வரை எந்தவிதமான கூட்டணி குழப்பமும் இல்லாமல் அழகாக தன்னுடைய கூட்டணி கட்சிகளை அரவணைத்து அன்புடன் தோழமையாக வரவேற்று அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கட்டுக்கோப்பாக தன்னுடைய கூட்டணி கட்சிகளை அரவணைத்து சிறப்பாக இதுவரை எந்த அரசியல் தலைவரும் செய்யாத ஒரு விஷயத்தை மிகவும் சிறப்பாக ஸ்டாலின் அவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். இந்த திமுக ஆட்சி வருகிற 2026 இதே கூட்டணி தொடரும் பட்சத்தில் உங்களுக்கு 200க்கு குறையாமல் உங்களால் வெற்றி பெற முடியும். 200 சீட் குறையாமல் உங்களால் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற முடியும். இந்த கூட்டணியை உடைப்பதற்கு எதிர்க்கட்சிகளான அதிமுக, பாமக மற்றும் தேமுதிக மற்றும் தனியாக பாரதிய ஜனதா கட்சிகள் பல வழிகளில் முயற்சி செய்தாலும் எந்த வழியில் முயற்சி செய்தாலும் நீங்கள் திமுகவிடம் இருந்து விசிகாவையும் வேற எந்த கட்சியையும் பிரிக்க முடியாது என்பதை மிக தெளிவாக இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி உங்களுக்கு தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கும். மது ஒழிப்பை கொண்டு வர வேண்டும் என்று உங்களுக்கும் சரி எனக்கும் சரி ஆட்சியில் இருக்கும் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் விருப்பம் உள்ளது. கண்டிப்பாக இந்த மது ஒழிப்பை கொண்டு வர வேண்டும் என்ற விருப்பம் உள்ளுணர்வு உள்ளவர்களுக்கும் இந்த விருப்பம் உண்டு. ஆனால் இதை செயல்படுத்துவதில் உள்ள செயல் திட்டங்கள் பற்றி நாம் விரிவாக பார்த்தோம் அப்படின்னா, இதை செயல்படுத்தணும் அப்படின்னா உடனடியாக செயல்படுத்த முடியாது. 2வது, தமிழ்நாட்டினுடைய நிலை, அந்த நிலையை கருத்தில் கொண்டு ஒரு சில கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஒன் பை ஒன்னாக குறைக்க முடியும். அதற்கு நான் சொன்ன அந்த ஒரு விளக்கம் நடந்தால், அந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தால், அந்த ஒரு நிகழ்வு நடந்தால், மத்தியில் நம்முடைய ஆட்சி நடைபெறும் பட்சத்தில், நம்முடைய கூட்டாட்சி நடைபெறும் பட்சத்தில் நாம் கேட்கும் நிதியை மத்தியில் ஆளும் ஆட்சி, மத்தியில் ஆளும் கட்சி, மத்தியில் ஆட்சி செய்யும் பிரதமர் அவர்கள் நமக்கு கொடுக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் மது ஒழிப்பு மற்றும் பல சாதனையான நிகழ்வுகளை தமிழ்நாடு முன்னுதாரணமாக இருந்து செயல்படுத்தும். அதற்கான காலம் வெகு விரைவில் வரும் என்று கூறி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றொரு சிறந்த வீடியோவில் இணைவோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.